ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, அவசரப்பட்டு தள்ளி விட்டுறாம நம்பிக்கையோடு என் கரத்தை தொட்டு விட்டாயல்லவா? கண்டிப்பா என் கரத்தை தொட்ட உன் கைகளிலேயே நீ சற்றும் எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய பரிசை இந்த வராகி அம்மா கொடுக்க போறேன். ஆம் என் செல்லமே, இது வரைக்கும் நீ கடவுள் பக்தியோட நம்பிக்கையோட வணங்குனியே தவிர பெருசா உன் வாழ்க்கைக்காக அது வேணும் இது வேணும்னு என்கிட்ட கேட்டதே இல்லை. இருந்தாலும் உனக்கு எது தேவையோ அதை இந்த வராகி அம்மா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். இப்போது நிறைய கஷ்டமும் பிரச்சனையும் துன்பமும் உன்னை ஆட்டி படைக்கிறதால உன் வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்களை என்னிடம் வந்து கேட்கிறாயல்லவா? கண்டிப்பா நீ கேட்டதை விட அனைத்தையும் சிறப்பாக உனக்கு கைகளில் கொடுத்து நிலைத்த மகிழ்ச்சியோட உன்னை நிம்மதியோட நான் வாழ வைக்கிறேன். தாமதமாகிய விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான விஷயத்தை தரமாக உன் கைகளில் ஒப்படைக்க நான் வந்த பிறகு நீ எதுக்காகவும் கவலைப்படாதே என் செல்லமே. இனிமே நீ ஒவ்வொரு நாளும் மன நிறைவோட மகிழ்ச்சியோட சந்தோஷமாக சிரிக்கிற அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உன் மனதில் மகிழ்ச்சியை கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தர நான் வந்த பிறகு நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு வெற்றி நாளாக இருக்க போகுது. இத்தனை நாளா நீ எவ்வளவோ முயற்சி செஞ்சும் நடக்காத விஷயங்கள் எல்லாம் இப்போ நீயே சற்றும் எதிர்பாராத விதத்தில் சிறப்பாக நடந்து முடியும்படி செய்ய போறேன். உன்னை ஆட்டி படைக்கும் கவலைகளையும் வாட்டி வதைக்கும் வருத்தங்களையும் சரி செஞ்சு உன் பிரச்சனைகளை எல்லாம் நீக்கி உனக்கான நல்லதை செய்ய நான் வந்துட்டேன். உன் மனதில் இருக்கக்கூடிய குழப்பமான சூழ்நிலைகளை எல்லாம் சரி செஞ்சு உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உனக்கான நேரத்தையும் காலத்தையும் வெற்றி காலமாக நான் உருவாக்கிட்டேன். எல்லா பிரச்சனைகளையும் உனக்கு தீர்த்து வச்சு உன் மன இருளை அகற்றி உன் வாழ்க்கைக்கு ஒளியாக இந்த வராகி அம்மா இருப்பேனே செல்லமே. இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு மன நிறைவும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படி நான் பார்த்துக்கிறேன். உன்னோடு நான் பேசிக்கிட்டே தான் இருக்கேன். யாருக்கும் தெரியாமல் நீ செய்த நல்ல செயல்களும் எல்லாருக்கும் தெரியும்படியும் நீ செய்த நன்மைகளும் கூட இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக உனக்கு மிகப்பெரிய அளவில் சிறந்த ஆசீர்வாதமாக வந்து சேரப்போகுது. நீ எப்போதும் உன் வாழ்க்கையை தைரியமாக வாழ தயாராக இரு. உன் மனசு அமைதியாக இருந்தாலே உன் கர்மாக்கள் தானாகவே சுத்தமாகி உன் வாழ்க்கையை விட்டு விலகி போயிடும். உன் மனசாட்சி தான் இந்த வராகி அம்மாவின் குரல்ங்கிறத புரிஞ்சுக்கோ. நான் சொல்கிறத கேட்டு நீ நடக்கும்போது வாழ்க்கை வெறும் உப்புச்சப்பு இல்லாத வருத்தமான வாழ்க்கையாக இருக்காது. உன் வாழ்க்கையில் எதை எப்படி நடத்தி கொடுக்கணுமோ அதை அப்படி சிறப்பாக நடத்தி கொடுத்து அதிசயமாக அதிர்ஷ்டங்களையும் உனக்கானதாக உன் கைகளில் நான் ஒப்படைச்சிடுறேன். எதை பற்றியும் யோசிக்காம இன்று இரவு நீ நிம்மதியாக தூங்கினா நாளைய பொழுதை உனக்கு நல்ல பொழுதாக நான் மாற்றி தருவேன் என்று சொல்லுவேன். இனிமே இந்த வராகி அம்மாவின் துணையோட நீ வாழ்க்கையை ஜெயிக்க போற. இனிமே உன் வாழ்க்கையில் எந்த ஆபத்தும் உன்னை எட்டி பிடிக்க முடியாது. நான் உன் கூடவே இருந்து எல்லா சோதனைகளையும் முறியடிச்சு உனக்கான வெற்றியை மாபெரும் வெற்றியாக உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். கற்பனையிலும் எட்டாத அளவுக்கு உனக்கான நிஜமான வாழ்க்கையை அழகாக நான் உருவாக்கி தரப்போகிறேன். உன் கண்ணீரை துடைச்சு உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எல்லாரும் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கும்படியும் நீ பேரும் புகழும் சீரும் சிறப்பும் பெற்று சிறப்பாக வாழும்படியும் இந்த வராகி அம்மா செய்வேனே செல்லமே. என்ன செய்கிறது, வாழ்க்கை எப்படி வாழ்றதுன்னு ஒரு வழியும் புரியாம தானே இந்த வராகி அம்மாவை தேடி ஓடி வந்தாய். கண்டிப்பா உன் மனசு எதை ஞாபகப்படுத்தி உனக்கு பயத்தை கொடுக்குதோ அந்த உச்சபட்ச பயத்தை போக்கி உனக்கான உச்சத்தை உனக்கான வெற்றியை உனக்கான மகிழ்ச்சியை இந்த வராகி அம்மா உன் கைகளில் கொடுப்பேனே செல்லமே. தவறான பாதைக்கு உன்னை இழுத்துட்டு போகிற அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு சரியான பாதையில் நீ நிம்மதியாக வாழ்வதற்கும் இந்த வராகி அம்மா உனக்கு வழிகாட்ட போகிறேன். எந்த பிரச்சனையை எப்படி சரி செய்யணும், எந்த சிக்கலை எப்படி தீர்க்கணுன்ற அனைத்தையும் உனக்கு சொல்லித்தர வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. உன் சூழ்நிலைகள் அனைத்தையும் சரி செஞ்சு நீ என் மீது கொண்ட பக்திக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை நிச்சயமாக உன்னை காப்பாற்றும். வெகு நாட்களாக வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருந்த உனக்கு
வெற்றியை மிக அருகில் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். நீ எப்போதும் நம்பிக்கை தளராமல் தைரியமாக முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு. இது வரைக்கும் வாழ்க்கையில் பல மகிழ்ச்சியான தருணங்கள் வந்த போதெல்லாம் நான் உனக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தினே, நினைவு இருக்கிறதா? அதாவது நல்லது நடக்கும் போதும் சந்தோஷமாக ரொம்ப நேரம் வாய்விட்டு சிரிக்கும் போதும் உனக்குள்ள ஒரு பயம் வரும். அச்சச்சோ, ரொம்ப சிரிக்கிறோமே, அப்புறம் அழுக வேண்டி வருமோன்னு தேவையற்ற கவலைகளால் அந்த சந்தோஷத்தை இழந்தாயல்லவா? நீ அப்படி இருக்காதே. என்னை மீறி எந்த கஷ்டமும் உன் வாழ்க்கையில் வராது. சந்தோஷமாக சிரி, வாய் விட்டு சிரி, மகிழ்ச்சியாக சிரின்னு நான் உனக்கு சொன்ன போதும் நீ மனசுக்குள்ள பல விஷயங்களை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே தான் இருந்த. அதனால தான் இப்போது உன் வருத்தத்தை போக்கி உனக்கான நல்ல தருணங்களை உருவாக்கி கொடுக்க வந்திருக்கேன். மகிழ்ச்சியான தருணங்கள் வரும்போதெல்லாம் அதை நினச்சி சந்தோஷப்படணுமே தவிர தேவையில்லாத கவலைகளை யோசித்து வருத்தப்படாதே. இப்போது உன்னுடைய போராட்டம் ஒரு நிரந்தர மகிழ்ச்சிக்காக அமைதியானதாக மாறப்போகுது. உன்னுடைய போராட்டங்கள் அனைத்தும் முடிஞ்சு போய் நீ வாழ்க்கை பொருளாதாரத்தில் முன்னேறும்படி இந்த வராகி அம்மா உனக்கான சிறப்பான பரிசை தான் உன் கைகளில் கொடுக்க போகிறேன். இத்தனை நாளாக உன் வாழ்க்கையில் நடந்த எல்லாமே சரியாகி இப்போ நீ நிம்மதியாக வாழ்கிறதுக்கு ஏற்ற காலகட்டம் வந்துருச்சு என் செல்லமே. உன் வாழ்க்கையை நீ என்னை நம்பி முழுசாக ஒப்படைச்சிருக்கும் போது உன்னை காக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? இனிமே ஒரு நொடி கூட உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீ எதுக்காகவும் பயப்படாதே. என்னையே கதின்னு நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்க உன்னை இந்த வராகி அம்மா ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன். நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் நானே உனக்கு துணையாக இருந்து முன்னின்று அதை நல்லபடியாக செய்ய வைப்பேன். என்னை தவிர உனக்கு இந்த உலகத்தில் உதவி செய்யவும் உன்னை தூக்கி போற்றவும் பாராட்டவும் யாரும் இல்லைன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நானே உனக்கு துணையாக முன்னின்று அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு தரப்போகிறேன். உன்னை முழுவதும் புரிந்தவளாக இருக்கும் இந்த வராகியம்மா என் இதயத்தில் உன்னை வைத்து உனக்கான சந்தோஷங்களை கொடுத்தே தீருவேன். இனி ஒவ்வொரு நாளும் நீ உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை மட்டுமே பார்க்க போகிற. ஒவ்வொரு நாளையும் நீ புன்னகையோட மகிழ்ச்சியோடு எதிர்கொண்டு வாழும்படி இந்த வராகியம்மா செய்ய போகிறேன். நீ எல்லாருக்கும் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் செஞ்சிருந்தாலும் கூட இந்த மனிதர்கள் நீ செய்த நன்மையை எல்லாம் பெற்றுக்கொண்டு உனக்கு தீமையை மட்டுமே நினைப்பவர்களாக இருக்காங்களேன்னு நீ வருத்தப்படாத. யாரையெல்லாம் நம்புனியோ அவர்கள் எல்லாருமே உனக்கு ஏமாற்றத்தையும் போலி பாசத்தையும் பொய்யான நடிப்பையும் கொடுத்து உன் பாசத்தை அவர்கள் தேவைக்கு பயன்படுத்திக்கிட்டாங்களேன்னு வருத்தப்படாத. எல்லாத்தையும் நீ புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இது எல்லாவற்றையும் உனக்கு தெரியப்படுத்தினேன் என் செல்லமே. வாழ்க்கையும் மனிதர்களையும் பற்றிய தெளிவை பெற்று விட்டனே. இப்போ முழுவதுமாக என்னை நம்பி இருக்க. கடவுள்தான் கடைசி வழி, தெய்வம் மட்டும்தான் நமக்கு துணைன்னு என்னை நம்பி வந்து விட்ட உன்னை இந்த வராகி அம்மா ஒருபோதும் காப்பாற்றாமல் விட்டுட மாட்டேன். நீ நினைத்தது போல மனிதர்கள் இல்லைனாலும் நீ எதிர்பார்த்ததை விட அனைத்தையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்க இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து வச்சு மற்றற்ற மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்க போகிறேன். இந்த வராகி அம்மா நான் சொல்கிறத கேட்டு அதன்படி நடக்க ஆரம்பி. இனிமே உன் வாழ்க்கையை நீ உனக்காக மட்டும் வாழணும் என் செல்லமே. ஏன்னா மனித வாழ்க்கைங்கிறது உனக்கு ஒரே ஒரு முறைதான். அதனால் முதல்ல நீ உன் வாழ்க்கையை ரசித்து அனுபவித்து ஒவ்வொரு நிமிஷத்தையும் மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. உன் உடல் ஆரோக்கியம் அனைத்தையும் முதல்ல நீ பார்த்துக்கோ, அப்புறமா மற்றவங்களை கவனிக்கலாம். உன் மனசை நீ எப்போதும் சந்தோஷமாக வச்சுக்கணும். இந்த வராகி அம்மா நீ எப்போதும் சிரிச்ச முகமும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறத தான் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். உன் கண்கள் எப்போதும் உன் குடும்பத்தின் நலனை மட்டுமே பார்க்குது. உன் மனசும் மூளையும் உன் குடும்பத்தின் நலனுக்காக மட்டுமே யோசிக்குதுன்னு இந்த வராகி அம்மா எனக்கு தெரியும். நீ யாரையும் தேவையில்லாமல் விமர்சித்ததோ யார் வாழ்க்கையிலும் என்ன நடக்குதுன்னு ஆராய்ந்து பார்த்ததோ கிடையாது. ஏன்னா அதுக்கு உனக்கு நேரமும் இல்லை. உன் வாழ்க்கையை உயர்த்தணும், நீ முன்னேறணுங்கிறதுல மட்டும்தான் உன் மனசும் கவனமும் உன் உழைப்பும் இருக்குன்னு எனக்கு தெரியுமே செல்லமே. ஆனால் நீ உன் வாழ்க்கையை மட்டுமே யோசிக்கும்போது ஒரு சிலர் நீ வளர்ச்சி அடைவதை பார்த்து பொறுக்க முடியாமல்
அதை ஒரு குறையாக நினைக்கிறாங்க. நீ என்ன எப்போ பார்த்தாலும் உன் குடும்பத்தை மட்டுமே பெருசாக பார்க்குற, உன் குடும்பத்துக்காக மட்டுமே எல்லாம் செஞ்சு சுயநலத்தோடு இருக்குன்னு சொல்கிறாங்க. அவர்கள் அப்படி உன்னை பற்றி குறை சொன்னாலும் உண்மையிலேயே உன்னை விட மோசமான சுயநலவாதிகளாக அவர்கள்தான் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். என்ன பண்ணுறது, சில பேருடைய இயல்பே அப்படிதான். தான் ஒழுங்காக இருக்கோமா இல்லையான்றதை பார்க்காம அடுத்தவங்களை குறை சொல்வதே சில பேரின் பழக்கமாக இருக்கும். ஆனால் நீ அடுத்தவங்களை பார்க்கவும் மாட்ட, அவங்கள பற்றி தேவையில்லாமல் பேசவும் மாட்ட. உன் குடும்பத்தை உயர்த்துவதில் மட்டும்தான் உன் கவனமும் எண்ணமும் சிந்தனையும் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால தான் உன் வரவை அதிகரித்து உனக்கு நல்ல தொழிலையும் வருமானத்தையும் வளர்த்து உனக்கு நல்ல பெருமையும் பேரும் புகழும் நல்ல சீரும் சிறப்பும் வந்து சேரும்படி இந்த வராகி அம்மா உனக்கான பரிசை கொடுக்க போகிறேன். உன்னை பற்றி யார் பேசினாலும் நீ அதை கண்டு கொள்ள வேண்டாம். யாராவது வாழ்க்கையில் கொஞ்சம் வளர்ந்து வர்றாங்க, நல்லா இருக்காங்கன்னா ஊரும் உலகமும் சுற்றத்தாரும் ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீ எதையும் கண்டுக்காம வாழ்க்கையில் முன்னேறி போய்கிட்டே இரு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு உனக்கு வழிகாட்டுறேன். எப்போதும் நீ எதையும் யோசித்து கவலைப்படாதே. உன்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் கூட அதுக்காக வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே. உன்னை பற்றி முழுவதும் தெரிந்தவளாக இருக்கும் இந்த வராகி அம்மா உனக்கு தாயாகவும் தெய்வமாகவும் உன்னை எந்நேரமும் காக்கும் காவலாளியாகவும் இருக்கும்போது நீ எதுக்காக மனசை போட்டு குழப்பிக்கிற? உனக்கு ஒருத்தர் தீங்கு செய்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் அதுக்குரிய கர்மாவை அவங்க சுமக்க தயாராவாங்க. நீ எதையும் யோசிக்காம தைரியமா சந்தோஷமா இரு. உன்னுடைய கர்ம வினை அவர்களை போய் சேராது. அவர்கள் செய்த வினைதான் அவர்களை வாட்டி வதைக்கும். அதே போல ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கெடுதல் நினைச்சு தான் நல்லா வாழலாம் நினைச்சாங்கனாலும் அது அவர்களை நிம்மதியாக வாழ விடாது. என் செல்ல பிள்ளையாரனே, எதுக்காகவும் கவலைப்படாம நிம்மதியாயிரு. உன் வாழ்க்கையில அமைதியை கொடுத்து உனக்கான அனைத்தையும் இந்த வராகி அம்மா சிறப்பாக நடத்தி தர்றேன். உன் கண்ணீருக்கு காரணமான கர்ம வினை கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வரும். உன் குடும்பத்தில் வரக்கூடிய வாக்குவாதங்களை கவனமாக தவிர்த்து நீ பேசும் வார்த்தைகளை நிதானமாக பேசி பழகு. மற்றவங்க என்ன நினைப்பாங்களோன்னு யோசிச்சு உன் வாழ்க்கையை நீ சுருக்கி கொள்ள வேண்டாம். உன் தேவைகளுக்காக உன் முயற்சிகளுக்காக நீ போகும் இடங்களில் எல்லாம் இந்த வராகி அம்மா நானும் உனக்கு துணையாக பாதுகாப்பாக இருக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ பயப்படாம தைரியமா உன் செயல்களை செஞ்சு உன் வேலைகளை செஞ்சு வாழ்க்கையில முன்னேறிவிடு என் செல்லமே. நேற்று வரைக்கும் உன் வாழ்க்கையில இருந்த கவலைகள் அனைத்தும் விலகி போய் இன்னைக்கு நீ மனசுல நினைச்ச காரியங்களை எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடத்தி தரப்போறேன். உன் உழைப்பையும் முயற்சியையும் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வராகி அம்மா தாமதமானாலும் தரமான அற்புதமான வெற்றியை உன் கைகளில் கொடுத்தே தீருவேன். உனக்கு மன அமைதியை கொடுத்து உன் வீட்டில் சந்தோஷம் பெருகும்படியும் நிம்மதி நிலைக்கும்படியும் செய்ய போகிறேன். நீ பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நம்பிக்கையோடு இரு. உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். இது வரைக்கும் நீ என்னதான் நம்பின, இப்போதும் என்னை தான் நம்புகிறாய். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் என்னை மறக்காமல் ஒரு தாயாக நினச்சி என் மடி தேடி ஓடி வருகிறாய் அல்லவா? உனக்கு துணையாக நான் இருப்பேன், உனக்கு ஆறுதலாக நான் இருப்பேன்னு நீ என் மேலே இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கும் போது கண்டிப்பா இந்த வராகி அம்மா உன்னை வலிமையுள்ள ஆளாகவே உருவாக்க போகிறேன். நீ அனுபவித்த சோதனைகளையெல்லாம் முடிச்சு வச்சு உன் வாழ்க்கையில் இன்பமும் மகிழ்ச்சியும் வெற்றியும் வந்து சேரும்படி செய்ய போகிறேன். நீயும் நல்ல கதியாக நல்லபடியாக உன் வாழ்க்கையை வாழ்ந்து தைரியத்தோடு நிமிர்ந்து வாழணுங்கிறதுக்காக தான் பல சோதனைகள் உன்னை சுற்றி சுற்றி வருது. என்ன கஷ்டமோ எவ்வளவு சோதனையோ வந்தாலும் நீ எப்போதும் அதில் இருக்கக்கூடிய இன்பத்தையும் நல்ல விஷயத்தையும் மட்டும் எடுத்துக்கோ என் செல்லமே. உன் வாழ்க்கையில் உனக்கு வலிமையை கொடுத்து உன்னை சிறப்பாக வெற்றி பெற வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையை மற்றவங்க வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்த்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சூரியனையும் சந்திரனையும் யாரும் எந்த ஒப்பீடும் செய்ய முடியாதல்லவா? அதுக்கு உரிய நேரத்தில் அது இரண்டுமே பிரகாசமான ஒளியை கொடுக்கும். அதே போல உனக்கான நேரம் வரும்போது கண்டிப்பாக நீயும் உன் வாழ்க்கையில் பிரகாசிக்க முடியும். இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. இங்கே உன்னுடையது எனவோ
எதற்கும் உரிமை கொண்டாடவோ உனக்கு தோன்றாது. எது உனக்கானதோ அதை மட்டும் நான் உன் கைகளில் கண்டிப்பாக வந்து ஒப்படைப்பேன். எல்லா நல்ல விஷயங்களையும் உனக்கு கொடுக்க தயாராக இந்த வராகியம்மா இருக்கும்போது இழந்ததை நினச்சி நீ தவிக்க வேண்டாம். வாழ்க்கையில் இழந்ததையே பெருசாக நினச்சி புலம்பாதே. உன் வாழ்க்கையில் வந்து போவது எல்லாமே வழிப்போக்கில் உனக்கு கிடைத்தவைதான். எது உனக்கு நிலையானதோ எது நிரந்தரமானதோ அதை கண்டிப்பாக உன் கைகளில் கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைப்பேன்றதை நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. அன்போ இரக்கமோ மரியாதையோ இது எல்லாமே வாழ்க்கையில் தானாக உன்னை வந்து சேரும்னு நீ நம்பி எதிர்பார்த்து காத்திருக்காதே. ஏன்னா அன்பாக இருந்தாலும் சரி, மரியாதையாக இருந்தாலும் சரி, இரக்கப்படுவதாக இருந்தாலும் சரி, நீ மற்றவங்களுக்கு அதை கொடுத்தாதான் அது மும்மடங்காக உன்னை வந்து சேரும். எதை யாருக்கு கொடுக்குறோங்கிறதுல நீ எப்போதும் தெளிவாக இரு. உனக்கான காலம் கனியும் வரை நீ நம்பிக்கையோடு பொறுமையாக காத்திருக்கத்தான் வேண்டும். சரியான நேரம் வரும்போது ஏன் ஆசீர்வாதத்தோட அனைத்தும் சிறப்பாக உன்னை வந்து சேரும். உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கிற மனிதர்கள் பெரியவர்களோ சிறியவர்களோ, நீ சந்திக்கும் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் உன்னை விட சிறந்தவர்கள், உன்னை விட திறமைசாலிகள்ன்ற மனோபாவத்தை எப்போதும் உன் மனசுக்குள்ளே வச்சுக்கோ. யாரையும் உன்னை விட தாழ்வாகவோ தரக்குறைவாகவோ நினைக்கக்கூடாது. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களிடம் இருந்தும் நீ பார்க்குற பழகிற மனிதர்களிடம் இருந்தும் தினந்தோறும் ஏதாவது ஒரு விஷயத்தை உன்னால் கற்றுக்க முடியும். நல்லதை கற்றுக்கிட்டு வாழ்க்கையை நல்லபடியாக வாழ தயாராகு. கெட்டதை வச்சுருக்காங்க, கெட்ட குணம் உள்ளவங்களாக இருக்காங்கன்னா அந்த கெட்ட விஷயத்தை உன் வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்தி விடு என் செல்லமே. நீ செய்யும் தொழிலையோ அல்லது உன்னுடைய வேலையவோ, நீ செய்யும் செயலோ காரியமோ எதுவாக இருந்தாலும் உன் முழு மனசோட முழு கவனத்தையும் அதில் செலுத்தி அர்ப்பணிப்போடு செய்ய பழகு. அப்போதுதான் அடுத்தவங்களை குறை சொல்கிறதுக்கு உனக்கு நேரம் இருக்காது. உன் மனசு விரும்பியபடியே நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாவற்றிலும் கண்டிப்பாக நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன்.